அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு 10 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். காலையிலே வந்து அக்கீக்கா கறி கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/4 கிலோ கறி கிட்ட இருக்கும். சரி மிளகு கறியை போட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, பசங்க அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிரியாணி தேவையான எந்த பொருளுமே வீட்டில் இல்லை. அதனால் நானும் பாப்பாவும் கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி மாட்டு பொங்கல் இல்லையா, வீட்டு வாசல் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொங்கல் மாடெல்லாம் வரைஞ்சி நீட்டாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் குக்கரில் பார்த்தீங்கன்னா அரைச்ச பேஸ்ட்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி தயிர், இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சுட்டேன். இந்த ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெந்துட்டாலும் பிரச்சனை, வேகாட்டாலும் பிரச்சனை. நான் ஒரு குக்கர் போட்டு ஒரு 4 விசில் வந்தானே செக் பண்ணி பார்ப்பேன், வெந்திருக்கா ஓகேவா அப்படின்னு. இல்லாட்டா எக்ஸ்ட்ரா 2 தேவைப்பட்டால் கூட போட்டு வச்சுக்கிடுவேன். அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா பிரியாணியை கண்டிப்பாக கெடுத்து விட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் தானே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மஞ்சட்டில் தான் பிரியாணி பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து மட்டன் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டா. ஆனால் இந்த பிரியாணி பண்ணப்போ மட்டன் விரும்பி சாப்பிட்டா, கூட தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம்.